உன்னை போல் தொழிற்சக்கார பெண் நாட்டில் யாருமே இருக்க முடியாது. நாட்டிலே நீயும் சண்டாய் நீர்மொழி கவத்தை நோக்கி ஓட்டமை எடுத்த செல்வாய் மயானம் கேட்க பிடிக்காவ என்ன சொல்லக்கூடிய தோட்டி வெட்டிய புலைய கடுவை இவக்கான என் மகளை காலிலான 8 உதைத்தல்ல இந்த கால் 8 உதைத்து என்ன ஏமாற்ற பார்த்தாய் அதனால்தான் உதைத்து தள்ளினேன் என் மகனை உதைத்து தள்ளினாயே பார்ப்பதற்கு நான் என் இதயம் எடுக்கின்றது என் மகனுக்கு எப்படியெல்லாம் பெற்று வளர்த்திருப்பேன் அதிலிருந்து தவமிருந்து பெற்றெடுத்த தவப்புதலும் அவன் உன்னிடத்தில் காலினால் 8 உதைத்து தள்ளுவதற்கு ஆளாகிவிட்டானே என்ன செய்வேன் அடப்பாவி கஷ்டத்தையே வாய்க்கரிசி கொடுப்பதற்கு வக்கில்ல நீ எல்லாம் பேசுற ஏண்டா சண்டாளா காலால் உதைத்தாய் சட்டம் பேசுகிறாங்க கூடி கையில் கொடுப்பாய் கையில் கொடுப்பாய் கையில் கொடுப்பாய் கூடி கையில் கொடுப்பாய் கையில் கொடுப்பாய் கையில் கொடுப்பாய் சொல்லி நீரியாயே 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 முடிவாக என்ன தெரிவிக்கிறாய் கால்பட முடத்துண்டு வாய்க்கரிசி இருக்கிறது என்று தெரிவிக்கிறாயா இல்லது இல்லை என்று தெரிவிக்கிறாய் எப்படி என் மகனை திக்கற்று திசையற்று வந்திருக்கின்றேன் கால்பட முடத்துண்டு வாய்க்கரிசி கொடுப்பதற்கு உன்னிடத்தில் கதி இல்லை சுற்றம் இல்லை பதி இல்லை பதி இருக்கிறார் சமயம் இல்லை ஓஹோ பதி இருந்தால் கதி இருக்க வேண்டும் பார்க்கிறேன் அதிகம் பார்க்கிறேன் ஆஹா ஆஹா மகா கெட்டிக்காரி எது இருந்தும் இல்லை என்று தெரிவித்து விட்டாய் சண்டாளி எது இருக்கிறதா ஆமா இருந்தால் நான் கொடுத்திருப்பேனே எது இருக்க இடத்தை காட்டியால் கொடுத்து விடுகிறாயா இதோ பார்
கெதியில்லை துன்பமில்லை கிட்டிட மகையுமில்லை பாதி இல்லை என்று தெரியும் பழுதிலே உணர்த்தக்கோரே மதிதலில் உணர்த்தேன் உன்னை எப்படி மகஜாலினியில் உங்கள் சதிமிகு தாகிதர்கள் கருத்தில் தாலி வந்ததை கடுத்திருக்கக்கூடிய திருமகளே இந்த உலகத்தையே விளைநிற்கும் போல் தோன்றுகின்றது. அவ்வளவு விலை உயர்வான பொருளை வைத்துக் கொண்டு கற்பனைப்படுத்தி வாய்க்கரிசி கொடுப்பதற்கு கெதையில்லை என்று தெரிவித்திருந்தாயே சண்டாளி. இப்படி திருமகளுக்கு கொண்டு போய் என்ன காசி மாநகரத்தில் விளையாக்கி எனக்கு சேர வேண்டிய கால்பனைப்படுத்தி வாய்க்கரிசி கொண்டு வருவாய் பணத்தை தகடிக்கலாம். என் கணவர் கண்களுக்கு மட்டும் தெரியக்கூடிய வாங்கல் மயான காக்கக்கூடிய காரணம் பின்னக்கூடிய தூட்டி வெட்டி அனுப்புடையாது இவர் கண்களுக்கு காசி விசாரமி சத்தியம் தரணேனா பத்தி நிறம் குறைந்தேனா இது என்ன ஆச்சரியம் என் கணவர் மட்டும் பார்க்கக்கூடிய இந்த வாங்கல் இவன் கண்களுக்கு திருமகளை பெற்றவுடன் ஏழை நீசன் என்று புலியன் என்று அடிமை என்று தெரிவிக்கிறாயே. அப்படிப்பட்டவன் நான் அல்ல. நான் ஒரு காலத்திலே எப்படியோ வாழ்ந்து வந்தான். எப்படியெல்லாம் வந்து தெரியுமா? அது இரு அடிமை அல்ல, அது இரு அடிமை அல்ல, அது இல்லாத அடிமையாகினேன். தலைகிரி வசத்தால் பல்லமக்கு அடிமையாகினேன். மண்டலத்தை பாவி மாநிலத்தை தோட்ட பாவி மாநிலத்தை தோட்ட பாவி மதுரையில் தருமை மண்டலையில் பாவி தனக்கு பாவியாகினேன். தலை நிதி வசத்தால் தனக்கு பாவியாகினேன். அது இருவதிமையல்ல, அது
பாதியில்லாத அடிமையாகி தகுதி வசத்தாகி பஞ்சமுக்கு அடிமையாகி நீ எப்படி வேண்டுமானாலும் பேசு, அதற்காக நான் கவலைப்படவில்லை. ஆனால் ஒரு திருமகளுக்கு கண்டவுடன் இப்படி தரையிலே விழுந்து அழுவ போகிறாயே, அந்த திருமகளுக்கு சொந்தக்காரி யார்? உன்னுடைய பெயர் என்ன? உன்னுடைய நாட்டு நகரத்தின் பெயர் என்ன? இங்கு இருந்து கிடக்கக்கூடிய அந்த பிணத்தின் பெயர் என்ன? உடனே தெரிவிக்க வேண்டும். எனக்கு அது உங்களுக்கு தெரிய வேண்டுமா? நான் யார் என்று உங்களுக்கு தெரிய வேண்டும். ஆமா, என்ன தெரியாது இந்த உலகத்திலே ஒருவரும் இல்லை. ஓஹோ, எனக்கு தெரியவில்லை. அப்படியா? நான் யார்? எப்படியெல்லாம் வாழ்ந்தவள்? யாருடைய மனைவி? ஐயா, உலகத்துக்கே தெரியும், ஆனா உங்களுக்கு தெரியவில்லை. தெரியாது. என் கதை உங்களுக்கு தெரியவில்லை. சொல்ல வேண்டுமா? ஐயா, என் கதையை சொல்லுங்கள். என் மகனது எந்த கதையை சொன்னாலும் காற்பன விடுத்துண்டு வாக்கியரசு இல்லாமல் இடத்தை தகடிக்கவே மாட்டேன். என் கதையை சொல்லியாவது என் மகனை தகவல் செய்து கொள்ளலாம் என்று நினைத்தேன். அதற்கும் பாருங்கள் என்ன சொல்றாரு இந்த ஐயோ. ஐயா, நான் யார் தெரியுமா? எப்படி வாழ்ந்து தெரியுமா? என் மன்னரை யார் தெரியுமா? தெரியாது. உனக்கு எப்படி தெரியும்? நான் யார் என்று உனக்கு தெரிந்தால் உன் நாடி நரம்பு அத்தனையும் அற்று போகும். என் மன்னவர் கோபுரத்தின் கலசம், கோவிலுக்கு பெட்டகம், 56 தேசங்களுக்கும் அதிபதியாக வாழ்ந்தவர். அப்படிப்பட்ட என் மன்னவர் இந்த பாவி இருக்கேனே ஐயா, என் மகன் ஆள பிறந்தவர். இந்த பாவி வாழ பிறகு அப்படி என்றால் இறந்து கிடப்பும் என்னுடைய மகனா? மகனே, போய்விட்டாயே அப்பா. உலகை விட்டு போய்விட்டாயே மகனே. இனி உன்னை எப்பொழுதப்பா என்னுடைய கண்ணில் அல்லால் உயிரோடு காணப்போகிறேன். என்னுடைய மனம் குளிர்ந்தான் இருக்க போகிறேன். ஐயருடைய கரகத்திற்கு செல்லுகின்ற பொழுது, தந்தையே, இனி உங்களை எப்பொழுது என் கண்ணில் நான் காணப்போகிறேன், எப்பொழுது தந்தையே தந்தையே என்று அழைக்கப் போகின்றேன் என்று பல முறை தந்தையே தந்தையே என்று அழைத்து விட்டு சென்றாயே மகனே. எப்பொழுது உன்னை மகளே மகளே என்று அழைக்கின்றேன், இல்லை தந்தையே என்று ஒரு வார்த்தை கூட அழைக்க கூடாதாப்பா. அரிய தவத்தினால் வந்து அவதரித்திருக்கிறாய் தவப்புலவன். எனக்கு பிறகு நாடு ராஜ்யங்களை சீரும் சிறப்புமாக ஆழ்வாய். நான் இறந்த பிறகு எனக்கு கொள்ளி வைப்பாய் என்று நம்பி இருந்தேனே மகனே. என்ன என் மகளை எடுத்து வைத்து அழுது கொண்டிருக்கிறார். என் கதையை கேட்ட மாத்திரத்தில் இவன் மகன் இறந்திருப்பானா என்னவென்று புரியவில்லையே. இது என்ன ஆச்சரியமா இருக்கிறது? என்னுடைய குழந்தை எடுத்து வைத்து அழுதிருக்க நீ யார்? இவன் நம்முடைய மகன், நம்முடைய மகன். கண்டவா, நீ யார் என்று என் மகனை எடுத்து வைத்து அழுவதற்கு கூட எனக்கு அருகதை இல்லையாண்டவா. ஏனப்பா இப்படி சோதிக்கிறீர்கள்? ஐயோ, இவன் சொன்ன
சோதிக்க மாட்டான்? என் மன்னவராக இருக்கலாமா? இருக்காது. மயானத்தில் என்ன வேலை என் மன்னவர்? எனக்கு புரியவில்லை. நான் என்ன செய்வேன் ஆண்டவா? சரி போகட்டும், எல்லாம் சோதித்த ஆண்டவன் ஏன் இதை சோதிக்க மாட்டான்? ஐயா, அவளை என் மன்னவராக இருந்தாள். ஒன்றை சொல்கிறேன். அயோத்தியாவில் அதிபதியாக வாழ்ந்த பொழுது